ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் சுடருக்கும் கல்யாண ஏற்பாடு ரொம்பவே அதிசிறப்பாக நடந்துட்டுருக்க சமயத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருது. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணமகனாக கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு மணமேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போலீஸ் இந்த மாதிரி உங்கள் மனைவியை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலுமே வேறு லெவல் ட்விஸ்ட்டு தான். பாவம் விஜய் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப திகச்சு போயிட்டாரு. விஜய்க்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விஜய்க்கு புரியவே இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் சுடரை இப்போ போலீஸ் கைது பண்ணிட்டு போகிறாங்க. எப்படி இவளை போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளோ நாள் தாங்க ஒருத்தன் ஏமாற்றிட்டு இருக்க முடியும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். இப்போ அந்த சுடர் அகப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்னடா இது, மல்லியாலையும் எதுவும் பண்ண முடியல, மனோகராலையும் எதுவும் பண்ண முடியல, இந்த கல்யாணம் நிற்குமா இல்லை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே குளறுபடியாக இருந்துச்சு. சரி, எப்படியோ கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ மல்லியாலை மனோகராலை எந்த ஒரு எவிடன்ஸுமே தேடி கண்டுபிடிக்க முடியலையே, அப்போவே அந்த நம்பிக்கையெல்லாம் சுக்கு நுக்காக போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன ஆனாலும் இவங்களால கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த சமயத்தில் தான் ஒரு விஷயம் நடக்குது. இப்போ மறுநாள் காலையிலே கல்யாணம். நைட்டு விஜய் ட்ரை பண்ணி பார்க்குறாரு மல்லிக்கு எவ்வளோ வாட்டி கால் போகவே இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுறாரு விஜய். ஏன் மல்லி எடுக்க மாட்டா, ஒரு வேளை கோபமாக இருக்காளா என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி விஜய்க்கு நிம்மதியே இல்லாமல் இருந்துகிட்ருக்க. இங்கே சுடர் பயங்கர சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை செட்டில். இதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வருத்தப்படணும் அவசியமே இல்லைல்ல. நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னடா இது இப்படிலாம் நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஜய் ஒரு பக்கம், மல்லி எல்லோரும் தனித்தனியாக நடந்துட்டுருக்கு. இந்த குரூப் மட்டும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ தான் மறுநாள் காலையில் விடிது தூங்கி முடிச்சு தூங்கும்போதே சுடர் என்ன சொல்லிக்கிறான்னா, விஜய் நாளையிலேருந்து நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், உங்களை நான் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. வீட்டில் திருட தான் வந்தா, ஆனால் பார்த்தீங்கன்னா விஜயை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டா. அதனாலே இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டான். நாளையிலேருந்து நம்ம வாழ்க்கை புதுசாக தொடங்க போகுது விஜய் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கனவு கண்டுட்ருக்கா. அப்போ தான் விஜய்க்கு தூக்கமே வரல. தூக்கத்தில் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகிற மாதிரி மட்டும் கனவுல மட்டும் தெரிஞ்சுட்டு போகுது. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்படியே விட்டு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதே, ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தானே எல்லாமே சரிப்பட்டு வரும், இல்லைனா எதுவுமே சரிப்பட்டு வராதே அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்க. இங்கே ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் இப்படி மாறி மாறி நினச்சிட்ருக்காங்க. சுத்தமாக அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருந்த சமயத்தில் தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெளிவாக புரிய வருது. மறுநாள் காலையில் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. கல்யாணத்துக்கு மணமேடையில போய் உட்காந்துடுறாங்க விஜய். சுடர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சுற்றி எல்லாருமே ஹாப்பியாக இருந்துட்டுருக்கு. வெண்பா மூஞ்சி மட்டும் விடியவே இல்லை. ஏன் மல்லியம்மா இல்லை மல்லியம்மா இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கு. மல்லிக்கு அங்கே நியூஸ் போயிடுச்சு, இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி எதுவுமே பண்ணலை, போயிட்டு ஜஸ்ட்டு கோயிலில் உட்காந்து பயங்கரமாக கதறாங்க. உன்னை தானே நம்பினேன், கடைசியில் காலவாரி விட்டல, உன்னை எந்த அளவுக்கு நம்பினோ அந்த அளவுக்கு என்னை காலவாரி விட்டீங்க. அப்போ இந்த உலகத்தில் கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லையா? நான் தான் முட்டாள்தனமாக நம்பி எல்லாம் நல்லதே நடக்கும், ஏன்னா நான் யாருக்குமே எந்த தீங்குமே பண்ணதே இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கே இவ்வளோ வலி வேதனைகள் அப்படின்ற மாதிரி மல்லி தாறு மாறாக கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க கடவுள்கிட்ட. எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. பூ மட்டும் விழுது கையில், மல்லி கையில் பூ விழுது. அப்புறம் மல்லி அர்ச்சனை உடைக்கிறாங்க. தேங்காய் பூ இருக்குது அதில். உடனே ஐயர் சொல்கிறாங்க, அம்மா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருந்தேன், நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விமோசனம் கிடைக்க போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா நடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லைங்க சாமி, எல்லாமே நல்லா நடக்க போகிற நேரம்லாம் இல்லை, எல்லாமே கெட்டது மட்டும்தான் நடக்க போகிற நேரம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா, இந்த மாதிரி பூ உளுந்து அப்புறம்
தேங்காய் பூ விழுந்திருக்கு, உங்கள் கையில் பூ விழுந்திருக்கு, அதனால் நல்லதான் நடக்கும், கண்டிப்பாக வந்து நம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதை வச்சு நம்புறது, எதை வச்சுமே என்னால் உங்களை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டாரு. இல்லை நான் இதை இப்படியே விட்டு வைக்க போகிறதா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி மட்டுமே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு மட்டும் தெரிய தவிர மித்தபடி அதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்துட்டு இங்கே எப்படி நடந்துட்டுருக்கு, அங்கே வந்து விஜய்க்கு வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் நடக்கும்போது தாலி கட்ட போகிற நேரத்தில் பட சீனில் வர மாதிரியே போலீஸ் வந்து நிறுத்துங்க விஜய், நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம்னு சொல்லுவோம். கைது பண்ண விஜய் கூட நினச்சிடுறாரு நம்மள தான் வந்து கைது பண்ண வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏன் எதுக்கு எதுவுமே கேட்கல, தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி விஜய்க்கு தெரிஞ்சு கையை நீட்டுறாங்க, நாங்கள் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கிறதுக்காக போலீஸ் நம்மளை கைது பண்ண வந்திருக்கு போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்ததுக்கான காரணமே வந்து வேற. நாங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டியை கைது பண்ண வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரேணுகாவி அப்படின்ற மாதிரி கேட்க, ரேணுகா இல்லை விஜய் சுடர் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே தூக்கி வாரி போட்டுருது. மேடம் என்ன எல்லாருமே சுடர்ன்றீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை மேடம், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க போகாதீங்கன்றாங்க. ஹலோ விஜய், உங்களுக்கு தெரியுமா? இல்லை எங்களுக்கு தெரியுமா, கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவே சுடருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம், கடைசியில் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. மல்லி வந்து இருந்தாலும் ரொம்பவே வந்து விஜயை காதலிச்சாங்க. நான் கடைசியில் இப்படி விஜய்க்கும் மல்லிக்கும் ஒரு சோதனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டு பேருக்குமே பிடிச்சி தான் காதலிச்சாங்க. ஆனால் கடைசியில் ரேணுகா அந்த சுடர் நடுவில் வருவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அது மல்லியால் கொஞ்சம் கூட வந்து தாங்கிக்கவே முடியலங்க. மல்லி மட்டும் இல்லை, மல்லி இடத்துல யார் இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்த தாங்கிக்கவே முடியாது. மல்லி இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் எந்த மாதிரிலாம் வந்து வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஏதோ ஒன்று நடக்க போகுது, பார்ப்போங்க என்ன நடக்க போகுது. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.